என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். செவ்வாய் தசா பலன்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாக செவ்வாய் அப்படின்னாவே இந்த பாவக்கிரகங்களில் வந்துடும். சுபக்கிரகம் பாவக்கிரகம்னு பிரிக்கிறாங்கள்ல. இப்போ சுபக்கிரகம்னாக்கும் குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்வர சந்திரன். பாவர்னாக்கும் சூரியன், செவ்வாய், சனி இப்படி எடுத்துருவாங்க. ராகுக்கு அது யாரோட சேர்றாங்களோ அப்படி எடுத்துக்கலாம். ராகுலாம் பாவக்கிரக லிஸ்ட்டில் தான் வருவாங்க. அது ஒரு லக்கம் இருக்கட்டும். அப்படிங்கும்போது சில பேர் செவ்வாய் தசை வந்தால் வீடு கட்டுவ, பூமி நிலம் வாங்குவ, நிலத்துக்கெலாம் காரகனாக தானே. இந்த மாதிரி உன் சகோதரத்துக்கெலாம் சகோதரர் உடன் பிறந்த சகோதரனால் நீ லாபம் அடைவ, இப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல காரியங்கள்லாம் இருக்குது. இப்படியும் எடுத்துக்கலாம். சில பேர் செவ்வாயாடா, ஐயோ அது அந்த செவ்வாய்க்கிழமை ஆகாத கிழமையாக நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது தொழில் தொடங்கணும், இல்லாத எங்கேயாவது போகணும்னாக்கும் செவ்வாய்க்கிழமையாக வேணாம் அப்படிங்கிறவங்க பெரியவங்க இன்றைக்கி இருக்காங்க. அது அப்படி கிடையாது. செவ்வாய்னா மங்களகாரகன், மங்கள காரியம் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல காரியம் போகிற காரியம் வெற்றியாகும் செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? அது ஒரு லக்கம் இருக்கட்டும். இப்போ பொதுவாக எந்த தசா புத்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்தாலும் நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய காரத்துவங்களை நிறையா இருக்குது. கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்ட காரத்துவங்கள் என்ன அது தெரிஞ்சுக்கணும். அந்த லக்கணத்துக்கு இந்த செவ்வாய் நல்லதை செய்யக்கூடியவரா, கெடுதல் செய்யக்கூடியவரா, அதாவது அசுபரா சுபரா, அந்த லக்கணத்துக்கு நல்லவரா கெட்டவரா எடுத்துடணும். அது ஒரு லக்கம் இருக்குது. எந்தெந்த பாகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கார், லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதி, அப்படி எடுக்கும்போது ஒவ்வொரு லக்கணமாக பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் சரியாக எடுக்க முடியும். இப்போ பொதுவாக இப்போ காரகத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கும் செவ்வாய் காரத்துவம் என்ன அப்படின்னாங்கனாக்கும் பொதுவான சகோதரக்காரர்கள், பூமிக்காரகன், இந்த வீடு கட்டுறதுக்கெலாம் வந்தான் காரகன். அப்படி எடுத்துக்கலாம். உடலில் உள்ள தசை, இந்த உடலில் இப்போ ஏன் அப்படின்னாக்க இப்போ ஒரு 6ஆம் இடம் 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு அங்கே ஒரு திசை நடக்கும்போது, இல்லை 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக 8ஆம் இடத்துக்கு அதிபதினாக்க தன் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு செவ்வாய். மேசத்துக்கு விருச்சிக 8ஆம் இடத்துக்கு அதிபதி தானே வர்றாரு. அவர் போய் எங்கேயாவது ஒரு உட்காந்து இந்த மாதிரி திசை நடக்கும்போது அந்த வேலை செய்யுமா அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் வருது. இப்போ கன்னிக்கு 8ஆம் இடமாக மேசம் வருது. அப்போ அந்த செவ்வாய் போய் அந்த 8ஆம் இடத்துக்குள்ளே 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்குள்ளே செவ்வாய் எங்கே இருக்கிறார், அப்போ இந்த அதிபதி எந்த இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி தைரியத்துக்கும் காரகன் யார், செவ்வாய் தான். இப்போ பேசும்போது 3ஆம் இடம் வந்துச்சுன்னா தைரியம், வீரியம், வீரம், ஒரு விளையாட்டுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்டவர் யார், இந்த செவ்வாய் தான். இப்போ ஒருத்தர் செவ்வாதாசம் நடக்கும்போது ஐயா இவர் இந்த வீரமான இப்போ ஒரு மிலிட்ரிக்கு போவாரா, இந்த மாதிரி வேலை கேட்டு வர்றாங்க. அப்போ இந்த நேரத்தில் செவ்வாய் வலுவாக இருக்காரா, கண்டிப்பாக மிலிட்ரிக்கு போவார், போலீஸுக்கு போவார். அரசாங்கத்துக்கு இப்போ அரசாங்க வேலையில் அரசாங்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விஓ, ஆர்ஐ, இந்த மாதிரி இந்த மண்ணுக்கு சம்மந்தப்பட்ட தாசில்தார், இந்த பூமியை காக்கிறவங்களும் அவங்க தானே. ஆர்டிஓ இந்த மாதிரிலாம் இருக்கவங்கள்ட்டலாம் போய் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகலாங்களா, படிச்சிருக்காங்க இந்த மாதிரினாக்கும் அந்த செவ்வாயோட தசா பற்றி அந்த செவ்வாயோட காரத்துவம் தான் இந்த மாதிரி வந்துடும். அப்படிங்கும்போது அப்போ இதோடைய காரங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த தோள்பட்டை, கை காலில் வலிக்கிற தோள்பட்டை, ஒரு வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிறது, உறுதியான நம்பிக்கை, நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா இருக்கலாம். அப்போ இந்த ஆண் தன்மை, பித்த நோய், தன்னம்பிக்கை, பிடிவாதம், கோபம், யாருக்குமே கட்டுப்படாதவர், இந்த காயங்கள், இந்த விபத்தாகி ஏதாவது கீழே மேலே விழுந்து காயப்படுறதுலாம் இந்த மாதிரி காலகட்டத்திலலாம். அதே மாதிரி முன்கோபம், அப்புறம் இந்த கருச்சிதைவு பெண்களுக்கெல்லாம் வரதில்ல, சூடு. ஒன்றும் இல்லை, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த பெண்கள் அந்த காலத்தில் 16 வயசுங்கிறாங்க, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வயசுக்கு வர்றதுன்னு. இந்த காலத்தில்னா 10-12 வயசுலேயே வந்துடுது. அப்படி இருந்தும் சில பேர் அந்த பயம், அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும்லங்க சாமி. இந்த ஜாதகம் பார்த்துட்டு வரும்போது இந்த பொண்ணு எப்போ ஏஜ் அட்டன் பண்ணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இல்லை எந்த காலம் அப்படிங்கும்போது நான் எடுக்கிறது செவ்வாயை தான் எடுப்பேன். எந்த தசை நடந்தாலும் செவ்வாய் புத்தி வருதா,
அந்த ராசிக்கு செவ்வாய் ஏதாவது தொடர்பு கொள்கிறாரா? பிறந்த காலத்தில் கோச்சார செவ்வாய். இப்போ இவங்க கேட்குறாங்கன்னா அதோடைய ஒரு இது இல்லாமல் அந்த கேள்வி வராது. அப்போ நம்ம ஜோதிடர்கள் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது செவ்வாய் எப்போ கனெக்ட் ஆகிறோன்னா இந்த தேதிக்குள்ளே வந்துருமா. இப்போ ஒரு செவ்வாய்க்கு முன்னாடி என்னன்னாக்கும் சந்திர, அதாவது எந்த ஒரு தசையாக இருக்கட்டும் சந்திர புத்தி நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த சந்திர புத்தி நடந்து செவ்வாய் புத்தி வரும்போது இந்த தேதிக்கு மேலே ஏஜ் அட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, நீங்கள் ரெடி ஆகிங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு செவ்வாயோட கருத்தை பார்த்துக்கலாம். இப்போ பொதுவாக ஒரு லக்னம், எந்தெந்த லக்னத்துக்கு அவர்னாக்கும் செவ்வாய் வந்து தன் வீடு மேசம் விருச்சிகம், அது வந்து சொந்த வீடு. அதை விட்டால் வேறு எதுக்கெல்லாம் நன்மையை செய்வார் அப்படின்னாக்கும் முதன்மை யோகம் வந்து கடகத்துக்கு சிம்மத்துக்கும் தான் வந்து இந்த செவ்வாய் வந்து யோகத்தை செய்வார். கடக லக்னம் சிம்ம லக்னம், ஆனால் அதுவும் நல்ல நிலைமையில் இருக்கணும், வந்துடலாம் முதன்மை யோகம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து தனுசு மீனம். மற்றபடி இந்த 6 லக்னத்துக்கு வந்து ஒரு சுமாரான பலன் தான் செய்வார். சரி, அது கெடுதலை செய்யக்கூடிய செவ்வாய் யாருக்கு அப்படி கெடுக்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவர் யாருக்கா எந்த லக்னத்துக்காக இருக்காருன்னு கேட்டிங்கனாக்கும் பாவ செயலை செய்யக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் துலாத்துக்கு கொஞ்சம் கெடுதல் பண்ணுவார். அப்போ துலா லக்னத்துக்கு வந்து அவர் வந்துக்கிட்டு 7ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கு அதிபதி வர்றாருல, அது மாதிரி கொஞ்சம் பாவ செயலை செய்வார். அப்போ எந்த பாவத்தோடு இருக்கிறார், எந்த லக்னமாக எடுத்தாலும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்தில் தொடர்பு உள்ளதா. சரி, இந்த 6, 8, 12 அது பாவத்தை மட்டும்தான் செய்யுமா அந்த பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இருந்து கொண்டு செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த சொன்ன மாதிரி இந்த மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நண்பராக இருந்து கொண்டு குரு பார்வை அல்லது சுக்கிரனுடைய இணைவு பார்வை, இல்லை குருவோட இணைவு, இல்லை தனித்த புதனுடைய இணைவு, பலர் உரை சந்திரன் பார்வை அல்லது இணைவு, இதெல்லாம் படும் பொழுது அந்த லக்னக்காரர்களுக்கு நான் சொன்னேன் பாருங்கள், அந்த 4 லக்னம் மொத்தம் 6 லக்னம் எடுத்துக்கலாம். அதாவது நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு வலுவாக இருந்து சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது நல்லதை செய்ய வேண்டிய லக்னத்துக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலையை கொடுப்பார். இப்படித்தான் எடுத்துக்கணும். அப்போ அந்த நேரத்தில் பூமி வாங்குவாங்களா அப்படின்னா வருவாங்க, தாராளமாக வாங்குவாங்க. வீடு கட்டுவாங்களா, கட்டலாம், அவ்வளோதான். சரி, இது இந்த நிலைமை கெட்டு போயிருக்கு, வெளிநாடு போகலாம். 8, 12 திசை நடக்குது, வெளியூருக்கு போகிறாங்க. 8, 12 இன்னொன்று ஒரு உண்மையான இருக்குது. 8, 12 வலுப்பெற்று 5ஆம் இடம் இல்லை 9ஆம் இடம் அந்த நேரத்தில் வலு இழந்திருக்கணும். அப்போ 5, 9னா பாக்கியம். அவன் வந்து சொந்த ஊரில் இருக்கக்கூடாது, நிரந்தரம்னா அவன் வெளியூர் நாட்டில் தான் இருப்பான். இப்போ 8, 12 வெளிநாட்டு வெளியூருக்கு போயிடணும்னு சொல்லிடுறோம், அங்கே 5, 12 பார்த்துடணும். அப்போ தைச்சிருக்கும் போது போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும், நிரந்தரமாக அங்கே இருக்கிற மாதிரி. அது எப்படின்னு அதை பார்த்து தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. செவ்வாய் தசை நடக்கும்போது வாய் அமைதியாக இருந்துக்கணும். எவனால அடிச்சுட்டு கிடந்தா விளக்க போனோம்னாக்க நம்ம விலைக்கு விடுவான், நம்ம குற்றவாளி ஆயிடுவான். பல விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த செவ்வாய் தசை நடக்கும்போது யாருக்காக இருந்தாலும் வீரம் வரும். இவனால் அடிச்சுட்டு கிடப்பேன், நம்ம போய் விலைக்கு கூட போவான். லேசாக விலைக்கு வர நேரத்தில் ஒரு கை ஒரு அடி கொடுக்க வேண்டி வரும். அடிக்கும்போது இருந்தாலும் ஒரு அடிச்சு விட்டாருன்னு சொல்லி சேர்ந்துக்கிட்டு நம்மளும் அடிக்க வருவாங்க. இல்லை நம்ம மேலே சட்ட ரீதியாக கேஸ் வரும், போலீஸ் கேஸு. சுப்பானா போலீஸ் தானே, இப்படிலாம் ஆகி போயிடும், சங்கடங்கள் ஆகி போயிடும். நல்ல பலன் இருக்கும்போது நல்ல பலன் வரும். இப்போ ஒவ்வொரு லக்கணமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா டைம் பத்தாது பொதுவாக. சரி, மகரம் கும்பம் சனி வீட்டுக்கு இப்படி எடுத்துக்குவோம், 2 சொல்லுவோம். மகரம் கும்பம், அப்போ அதுக்கு ஆட்சி சனி. அப்போ அந்த வீட்டில் அங்கே மகரத்தில் தான் செவ்வாய் உச்சமாகிறார் எடுத்துருவோம். அப்போ லக்கணத்திலே இருந்து கொண்டு அப்போ மகர லக்கணத்துக்கு அவர் எத்தனாம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார் இப்படி எடுப்போம். மகரத்துக்கு வந்துக்கிட்டு 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி லக்கணத்திலேயே உச்சம் பெறுகிறார். அந்த இடத்துல சனி சேரக்கூடாது, அவ்வளோதான். சனி சேர்ந்தாக்கும் யாருக்கும் அடங்காதவர். இவனை அதாவது அந்த ஜாதகரை பார்த்தா பயந்துக்கிட்டு இருப்பாங்க, யாரும் அன்பாக பேச முடியாது, தேவையில்லாத வம்புகளுக்கு போயிட்டு இருக்கும், குருட்டுத்தனமான நம்பிக்கை வரும். குரு சேர்ந்தால் எடுத்துக்கலாம். சனி அப்படி அங்கிட்டு மற்ற கட்ட 2ஆம் இடத்துல கூட இருந்துட்டு போட்டு, அதை பற்றி கவலை கிடையாது. இங்கே உச்சமாக இருக்கும்போது சுபருடைய சேர்க்க பார்வைகள் வந்தால்
நல்லதை செய்வார். லக்னத்துக்கு, லக்னாதிபதிக்கு அவர் 4ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ தாயார் காரகம். தாயார்லாம் வலுவாக இருப்பாங்க. நல்லா உச்சமாகிட்டார்னா அப்போ சந்திரனும் வலுப்பட்டு 4ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் நிர்வாகம் பார்க்கறது தாயார் தான். செவ்வாய் தசை வருது, இவருக்கு வேலை கிடைக்குது, வீடு நிலம் வாங்குவார், வீடு கட்டுவார். அது மண்ணுக்கு சம்மந்தப்பட்டதான். இந்த வண்டி வாகனம், அந்த வீடு அது வேறது, அது வேற. சரி, இந்த மாதிரி இந்த திசைக்கு வண்டியும் வாங்கலாம். 4ஆம் இடம் பலன். இந்த மாதிரி நிறையா, அதாவது ஒளிஞ்சு கிடைக்கிறது. சூட்சுமம் அப்படின்னா ஒளிந்து கிடக்கிற உண்மைகள். அப்போ சூட்சுமங்கள் நிறையா இருக்குது. இப்போ ஒளிந்து கிடக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. தசா பலன் எடுக்கும் பொழுது நான் வாட்டில் எடுத்துடலாம் பார்த்தா நல்ல பலன் நடக்குது. இப்போ குருன்னா நல்லதே கொடுப்பார், சுக்கரன்னா நல்லது சூப்பர், அப்படி கிடையாது. குரு தசையிலையும் கெட்டது பலன் நடக்கும், எந்த இதுலையும் இருக்கும். ஆனால் சனி தசையிலையும் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய பிளாக் மணிகள், அதாவது கருப்பு பணங்கள் நிறையா வந்ததுலாம் கண்ணுக்கு தெரியாத பணம்லாம் வரும். அப்படி வந்ததுன்னா இருக்குது. அதனால் இப்போ ஒரு கிரகம் கெடுத்துரும், ஒரு கிரகம் நல்லது செஞ்சிடும் அப்படின்னு எடுக்க முடியாது. அப்போ இந்த செவ்வாய், ஏன் மகரத்தை சொல்கிறேன்னா மகர சனியோட வீடு. அப்போ சனி அங்கே இருந்தால் குருட்டுத்தனமான நம்பிக்கை, அடிதடி, அதுலேயும் ராகுக்கு நினச்சினா சொல்லவே தேவையில்லை, அது வேறு மாதிரி பலன் ஆகி போயிடும். குரு இணைந்தால், குரு பார்த்தால், சந்திரன் பார்த்தால், சந்திரன் இணைஞ்சா, அந்த சந்திரங்கிறது மட்டும் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். வளரு குறையா தேய்வுரையா, வளரு புற சந்திரன். சந்திரன் கெட்டு போய் இங்கே பார்த்தா அந்த பார்வைக்கு பலம் இல்லை, அதோடைய பலன் எடுக்க முடியாது, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது நல்ல பலன்லாம் நடக்கும். இப்போ 6ஆம் இடத்துல பாவர்கள் இருந்தால், மரபு ஸ்தானத்தில் பாவக்கரங்கள் இருந்து திசை நடக்கும்போது நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, அவர் எத்தனாம் இடத்துக்கு அதிபதி எடுத்துடலாம்ல. இப்போ மகரத்தை பற்றி பேசும்போது மகரத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கும்போது மிதுனம் வருது. இப்போ மிதுனத்தில் இருக்கிறார், அந்த இடத்துல அவர் யார் கூட சேர்ந்துருக்கிறார்? 6ஆம் இடத்துல அங்கே இருந்து கொண்டு ஒரு இயற்கை சுபர் கூட பார்வையோ இனவோ பெறுகிறார். இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் வேலை கிடைக்கும், லாபம் கிடைக்கும். கெட்டு போய் விடுகிறார். தாயார் உடல்நிலை பாதிப்பாகும். இவருக்கு கடனை கொடுப்பார், இவருக்கு நோயை கொடுப்பார். 8ஆம் இடத்துல இருக்கிறார், வண்டியிலலாம் கவனமாக போகணும், விபத்தை கொடுப்பார், ஆக்சிடெண்ட்டை கொடுப்பார். இதுதான் விபத்து. இந்த விழுகிறது, காயத்தை கொடுக்கறது, தேவையில்லாத அடிதடி வம்ப கொடுக்குவார். கெட்ட நிலையில் இருந்தால் இப்போ பாவகம் அப்படின்னு, இப்போ 6ஆம் பாவகம் 8, 12 நம்ம அப்படி சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது 8ஆம் இடத்துலையே போய் இவங்க இருந்துட்டாக்க அந்த கெட்ட பலன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி விபத்தை கொடுப்பானா? இந்த மாதிரி கெட்ட பலன் நடக்குமா அப்படின்னா கிடையாது. அப்புறம் என்ன லக்கணம் எடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு கன்னிக்கு எடுத்துருவோம். கன்னிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதி, அவர் 6ஆம் இடத்துல இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு வலுதான் வரணுமா? எப்படியோ வலுப்பெற வேணாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், பாவரோட இணவு பெறக்கூடாது எந்த பாவத்தில். அவ்வளோதான். இப்போ ராகு கூட இணைகிறாரா, இல்லை சனியோட இணைகிறாரா, ஸ்ட்ரைட்டு பார்வை எந்தது உழுகுது. அப்புறமா சாரன் யாரோட, இப்படி நிறைய போயிடணும். 6ஆம் இடத்தில் கன்னிலக்கணத்தை பற்றி பேசும்போது கன்னிலக்கணத்துக்கு உள்ள செவ்வாய் போய் 6ஆம் இடத்தில் இருக்கலாமா? இருக்கலாம். சரி, கோச்சாரத்தில் அவர் பவரோட இணைகிறாரா? அந்த தசா பற்றி அதுக்கு கோச்சாரத்தை எடுத்துக்கணும். நவாம்சத்தை பார்த்துக்கணும், அதோடைய வலுவான சிரிச்சு அங்கே எந்த நிலைமையில் இருக்கிறார் செவ்வாய். இந்த செவ்வாயை பற்றி பேசும்போது செவ்வாயை பற்றியே பேசுவோம். இப்போ 10ஆம் பொதுவாக 6ஆம் இடத்தில் இருந்தால், பாவக்கரங்கள் இருந்தால் நன்மையை செய்யும், மரபு ஸ்தானத்தில் இருந்தால் நன்மையை செய்யும் அப்படின்னு எடுத்து விட முடியாது. அங்கே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ கன்னியை பற்றி பேசும்போது கன்னியில் 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் நன்மையை செய்யுமா அப்படின்னா செய்யாது. சரி, கெடுத்துருமா? கெடுக்காது. என்னையா நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஏதாவது ஒன்றை சொல்ல அப்படிங்கிறீங்களா? அதோட நிற்கிற அந்த 6ஆம் பாவத்தில் என்ன தன்மையில் இருக்கிறார்? பிறந்த காலத்தில் ராசி கட்டத்தில் என்ன நிலைமை இருக்கார்? நவாம்சத்தையும் பார்த்துக்கலாம். கோச்சாரத்தில் இப்போ நடக்கிற கோச்சாரம், இப்போ இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் கன்னிக்கு 6ஆம் இடங்கிறது மகரம் வந்துடுதுங்க. இது கும்பம் வருது. கும்பத்தில் சனி இருக்குங்களா கோச்சாரத்தில்? இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ நான் ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கோமா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இப்போ காலத்தில் நீங்கள் பார்க்குற நேரத்தில் ஒரு கன்னிலக்கணத்துக்காரங்களுக்கு யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.
செவ்வாய் அந்த இடத்துல இருந்து தசாபுத்தி நடக்கும் பொழுது சனி கோச்சாரத்தில் அங்கே தான் இருக்கிறார், நல்ல பலனை தரமாட்டார். இல்லை சரி, அதில் புத்தி என்ன? அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடணும்ல. ஒவ்வொன்றா இப்போ என்ன அப்படின்னா, செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடக்குது. சொந்த புத்தியில் வந்து அவ்வளோக்கா வேலை நடக்காது. வந்த உடனே கொஞ்சம் அதோடைய செவ்வாய்ங்கிறது அதோடைய மங்களகரமான கல்யாண வீட்டில் நடக்கிறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப 6ஆம் இடத்துல இருந்தாலும் நடக்கும். சரி, இந்த கன்னிக்கையை வச்சு பேசும்போது யாருமே பார்க்கலையா, கோச்சாரத்தில் எதுவுமே இல்லை, அது வாட்டில் இருக்குது, அப்படியா, அது வாட்டில் நல்ல படத்தை கொடுத்துரும். அதுக்கு தகுந்த அந்த வலுவை அனுசரித்து நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு வண்டி ஓடும், இப்படி எடுத்துடலாம் பலன்னு சொல்லும் போது. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது, ஐயா பொண்ணுக்கு ஒரு பொண்ணுன்னா நான் இருக்கேன், இப்போ ஐயா பொண்ணுக்கெலாம் கல்யாணம் நடக்குமா, இல்லை பையனுக்கு கல்யாணம் நடத்தலாமா, இந்த மாதிரி செவ்வாய் பார்க்கலாம், தாராளம் நடத்தலாம். சரி, கல்யாணம் செய்யக்கூடிய ஆளுக்கு நபருக்கே வந்து இந்த மாதிரி செவ்வாய் தசை தாராளம் நடத்தலாம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அதான் ஜோதிடம் இப்படி தான் போயிடணும். செவ்வாய் இப்போ பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, அங்கேயே வந்துடுவான் செவ்வாய் தோஷம். இப்போ 7ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் பெண்ணுக்கு பேசும்போது இது ஒரு வாய்ப்புதுன்னு பேசிடலாம் அப்படிங்கிறாங்க. 2, 4, 7, 8, 12, 5 மடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோசை நடக்குது, இந்த பொண்ணை கட்டாதரா, கட்டினாக்கும் கட்டுறவன் செத்து போயிருவான், ஜோதிடத்தை தூக்கி போட்டுரு, என்னங்கடா கிறுக்குத்தனமாக இருக்குது. நீங்கள் வாட்டில் ஜாதகத்தை பார்க்க எங்கடா பார்த்தீங்க, எவன்டடா பார்த்தீங்க, என் பாட்டில் பொருத்தம் குறித்து கொடுத்துட்டேன். அவர் குறித்து கொடுத்த ஒரு நிலவராக தான் இருக்கான். இங்கே ஒருத்தர் செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷமாக வேறு இருக்குது, செவ்வாய் தோஷம் நடக்குது, பொண்ணுக்கு இந்த பொண்ணை நீங்கள் கட்டினாக்கா அங்கே அவனுக்கு பாதிப்பேறாது தெரியுமா, அவங்களுக்கு ஆள்ட்ருவாங்க. கிடையாது, அது மட்டும் கிடையவே கிடையாது. முதல்ல செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்க்கணும். 5 இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன செய்கிறாங்க, ஆட்சி பெற்ற கிரகம்னு இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. நம்பர் 1. சனி இது சேர்ந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. சுபக்கிரகங்கள் சேர்ந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. இப்போ சந்திர கேந்திரத்திலேயே இருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறாங்க. சந்திரனுடைய வளர்புற சந்திரனாக இருந்து பார்வை வரும்போது அது சந்திர மங்கள யோகமாக மாறிடும். செவ்வாய் தோஷம் கிடையாது, சந்திர மங்கள யோகமாகி போயிடும். கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அது ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் நடத்தலைன்னா அது நடத்தி வச்சிடும். அதுதான் இந்த சந்திரமங்கல யோகம். இதான் இந்த செவ்வாயோட நல்ல பலன். காசே இருக்காது, வீடு ஐவாட்டில் கட்ட தொடங்குவேன். செவ்வாய் தசை வந்துச்சுன்னா எதில் கட்டான்னு தெரியாது, பணம் அது பாட்டில் வரும். சரி, பணம் காசாக வச்சுக்கிட்டு இருப்பேன், சொத்து விற்றுருவேன். இதே புறா கட்ட நேரங்களும் தான் விற்க வேண்டி வரும். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால் கொடுக்க செய்வார். பூமி, வீடு கட்டுறது, இந்த மாதிரி மங்களகரன். கெட்டு போச்சு நாள் தான் ஜோதிடம், அதை கெடுத்து விட்டுருவான். அவ்வளோதான். திருமணத்தை கொடுக்குறாரு நம்ம சொல்கிறோம், திருமணத்தை கெடுப்பார். திருமண வாழ்க்கை கெடுக்கிறதும் இந்த செவ்வாய் தான். இப்போ நம்ம எந்த ஒரு லக்கணம், இப்போ நான் பொதுவாக ஒரு லக்கணத்தை சொல்லி இந்த லக்கணத்துக்கு இப்படின்னா இப்போ இருக்கிறத சொல்லிக்கிட்டு வரேன். மகரத்துக்கு பேசுகிறேன், இப்போ கன்னிக்கு பேசுகிறேன். நம்ம எந்த லக்கணத்துக்கே பேசுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, மேசத்துக்கு எடுப்போம், இல்லாட்டி விருச்சியத்துக்கு எடுப்போம், எப்படி ஒன்றும் எடுக்கலாம். இப்போ விருச்சியத்துக்கு எடுப்போம். மேசம்னா நிறைய எல்லாம் எடுத்தாலும் இந்த காலப்புருஷத்தை தொகுப்படி முதல் லக்கணமாக முதல் ராசியாக வரதுனால அதை பற்றியே பேசுகிறோம். நான் மட்டுமில்ல, எல்லோரும் அதை பேசிடுறாங்க. சரி, இப்போ எடுப்போம், விருச்சியத்துக்கு எடுப்போம். விருச்சியத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றார்? தன் வீட்டுக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். லக்னாதிபதியும் அவரே, 6ஆம் இடத்துக்கு ரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அதிபதியும் அவரே தான். சரி, இதே 6ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். வந்துடுவோம். விருச்சிக லக்னம், மேசத்தில் செவ்வாய், நீங்கள் எப்படி எடுப்பீங்க? லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறாரா? அப்படியே வந்து தனுசிலே குருவை போடுங்க. 2ஆம் இடத்தில் குரு பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பார்க்கிறார். இப்போ செவ்வாய் தசை அருமையாக வேலை கிடைக்கும், வீடு கட்டுவார், கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் நடக்கும். என்னங்கய்யா சொல்கிறீங்க? கண்டிப்பாக. சரி, அதே இடத்துல இருக்கிறார். இப்போ தான் ஜோதிடம் மாறப்போகுது. குருவை வேறு எங்கேயாவது போட்டுக்குங்க, இல்லாட்டி குருவை அப்படியே ஒரு கட்டணம் ஓட்டிக்குங்க. அது நீச்சமாகி போயிட்டார். இந்த லக்கணத்துக்கு தேவையில்லை, அங்கே இருக்க வேணாம். தனுசில் இருந்தால் தான் 5ஆம் பார்வையை பார்ப்பார், அங்கே விட்டுருங்க. குரு பார்வை விழுகலை. செவ்வாய் அந்த இடத்துல தான் போடுறோம், குரு பார்வை விழுகலை. சனியை தூக்கி அங்கே போடுறோம். அந்த இடத்துல சனி நீச்ச பங்கம் ஆகிறார், ஆகிட்டு போட்டோம். நீச்ச பங்கம் ஆகிறார்.
அந்த இடத்துல கோச்சாரத்தில் ராகுவே வந்தாலும் சரி, இல்லாட்டி பாவக்கரக ராகுவாக இருக்கலாம், இல்லை சூரியன் உச்சமாகிறார். இது சூப்பர். இதை விட சூப்பரான பலன் எடுக்கலாம். இந்த விருச்சிக லக்கணத்துக்கு யாராவது இருந்தீங்கனால், இந்த நான் சொல்கிற அமைப்பு இருந்துச்சுன்னால் அது சாத்தியம் இல்லை. சூரியன் அங்கே உச்சம், 6ஆம் இடத்தில் விருச்சிக லக்கணத்துக்காரர்களுக்கு கர்மாக்காரகன் 10ஆம் இடத்துக்கு அதிபதி. விருச்சிக லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி வந்துடுறார். விருச்சிக லக்கணத்துக்குன்னு கேட்டிங்கனாக்கும் சூரியன் 10ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலுக்கு கர்மாக்காரிகள் தொழிலை கொடுக்கக்கூடியவன் 6ஆம் இடத்தில் உச்சம் அடைகிறார். அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார், லக்னாதிபதியும் தான். இங்கே தான் பலன் எடுக்கிறது. 2 கிரகமே சூப்பர், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அங்கே சனியை வச்சா பலன் வேற மாறும், குருவை வச்சா வேற மாதிரி மாறும், அவ்வளோதான். குரு இணைந்தாலும் பார்த்தாலும் இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் சனி பார்வையை விட இப்போ கும்பத்தில் இருந்து கொண்டு பார்த்தார்னா பலன், அந்த கெடுதல் பலன் கம்மியாக இருக்கும். குருவும் சனியும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நல்ல பலனை எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தடங்கள் ஆகும். சனியை தூக்கி அங்கேயே போட்டு இப்போ செவ்வாய் தசை நடக்குதுனால் ரோக சத்துரு ஏதாவது போய் வம்பில் மாட்டி விட்டுருவேன். வேலைக்கு இல்லாட்டி பணத்தை கட்டிடுவேன், கடனை உடனே வாங்கி வேலை கிடைக்காது. கடனுக்கு வாங்கின கடனுக்கு சொத்தை விற்று வட்டி கட்டிக்கிட்டு இருப்பேன், இல்லாட்டி சொத்தை போயிடும். இப்படித்தான் மாட்டி விடுறது எது இந்த செவ்வா. அப்போ பலன் எடுக்கிறது எப்படி? இப்படி தான் எடுக்கணும். நான் 10ஆம் பொதுவாக நான் சொல்லிக்கிட்டே போகலாம். செவ்வாய்னா கெடுத்துரும், குருனா கொடுத்துரும், சந்திரதசைனா கொடு. அந்த சந்திரதசை கூட போன வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அப்போ ஒவ்வொரு புத்தியும் வர காலகட்டம் அப்படி எடுத்துக்கணும். இப்போ செவ்வாய் தசை 7 வருஷம் இருக்குது. அப்போ இந்த 7 வருஷம் இதே மாதிரி பலன் தான் நடக்குமா? கிடையாது, கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இப்போ செவ்வாய் நல்ல நிலைமையில் வந்தால் நல்லதாக நடக்கும். கெடுதல் இப்போ ஒன்றும் இல்லை. செவ்வாய் தசை ராகு புத்தி நடக்குன்னு வைப்போம். இந்த ராகு எங்கே உட்காந்துருக்கார்? அவருடைய பிறந்த காலத்தில் தசையில். இப்போ செவ்வாய் தசை ராகு புத்தி கெடுக்கணும் தான், அதில் எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. நான் அதில் மாற்றி நான் சொல்லவில்லை. ராகுவோட தன்மை என்ன, அவர் பிறந்த காலத்தில் உள்ள ராசி கட்டத்தினுடைய நிலப்பாடு என்ன, அடுத்து இப்போ கோச்சாரத்தில் போகிற ராகுவோடைய தன்மை என்ன. இன்றைய காலகட்டத்தில் கோச்சார ராகு பிரச்சனை இல்லை, குருவோட வீட்டில் இருக்கார். ஏதாவது சுபகரகங்கள் பார்த்தா ஓகே எடுத்துடலாம். அங்கே பேசும்போது இங்கே மேசத்தில் செவ்வாய் இருக்கும் போது தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ராகு பாவருடைய வீட்டிலிருந்து பாவருடைய சேர்க்கப்பட்டிருந்தால் செவ்வாய் தசை ராகு புத்தி கண்டிப்பாக கெடுக்கும். அப்போ ராகு புத்தி எவ்வளோ நாள் இருக்குது? 1 வருஷம் 18 மாதம். இப்போ செவ்வாய் தசை செவ்வாய் புத்திக்கும் போது அது வந்து 4 மாதம் 27 நாள். டோட்டல் மொத்தம் செவ்வாய் தசை 7 வருஷம். அப்போ செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி 4 மாதம் 27 நாள். அடுத்து செவ்வாய் தசை ராகு புத்தி 1 வருஷமும் 18 நாளும். அப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது 1 வருஷம் 5 மாதம் 15 நாள் ஆகுது. அப்போ அந்த முடிஞ்ச உடனே குரு வருது. செவ்வாய் தசை குரு புத்தி பரவாயில்லை. அது எந்த கட்ட நிலைமையில் இருந்தாலும் எப்படித்தான் இருந்தாலும். இப்போ இந்த லக்கணம் இப்போ நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு விருச்சிகத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், பரவாயில்ல. குரு நீச்சமே ஆனாலும் செவ்வாய் தசையில் குரு புத்தியில் கொஞ்சம் மூச்சு வாங்குவார். அந்த குரு புத்தி அப்போ எவ்வளோ நாள் இருக்குது? அது ஒரு 11 மாதம் 6 நாள். அந்த 1 வருஷத்தை கூட தாக்காட்டுவார் அந்த குரு புத்தியில். அது எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர் வேறு, லக்கணத்துக்கு 2க்கும் 5க்கு அதிபதி இல்லைங்களா? அவர் தன்னை பரவாயில்ல, அவ்வளோ கெடுதல் பண்ண மாட்டார். நான் ஒரு லக்கணத்தை பேசும்போது அந்த லக்கணத்தை பற்றி அப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி செவ்வாய் தசை சனி புத்தி தொலைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப கஷ்டம். அந்த 1 வருஷம் 1 மாதம் 9 நாள் வருது செவ்வாய் தசை சனி புத்தி. அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. ஆனால் இதே மாதிரி இருந்து சனி வேற லக்கம் நல்ல நிலைமையில் இருந்து செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி இனவு பெறாமல் இருந்திருந்தால் ரொம்ப கெடுக்காது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி சூரியன் செவ்வாய் சனி மேசத்தில் இணைஞ்சு விருச்சிக லக்கணத்துக்கு இந்த மாதிரி செவ்வாய் தசை சனி புத்தி வந்தால் ரொம்ப ரொம்ப பாதிப்பு தான் எடுக்கணும். செவ்வாய் புதன் இருக்க இடத்த பார்க்கணும். இப்போ நம்ம வாட்டில் ஒரு பொதுவான பலனை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.
விருச்சிகத்துக்கு வந்துக்கிட்டு செவ்வாய் வந்து புதன் வந்து 8க்கும் 10க்கும் அதிபதியாக விருச்சிகத்துக்கு 10க்கு தானே வராரு, எங்கே பார்த்துருவோம் 11 புதன் அப்படின்னாக்கும் இங்கே விருச்சிக லக்கணத்துக்கு வந்து ஆமாம் 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருகிறார். அப்போ 8ஆம் இடத்துக்கும் புதன் வந்து கெடுத்துருவாரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் என்ன நிலைமையில் இருக்கார், கெடுக்கிற நிலைமையில் இருக்காரா? செவ்வாயோட சேர்ந்தாலும் யாரு கூட சேர்ந்தாலும் இந்த சந்திரனுக்கு மட்டும் அவர் கொஞ்சம் நன்மை செய்ய மாட்டார், செவ்வாய்க்கு நன்மையை செஞ்சுறார் புதன். அதில் நல்ல சுபரோடைய சேர்ந்தோ இப்போ இப்போ நம்ம இப்போ இந்த விருட்சத்துக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று மேசத்தில் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து சூரியன் கூட தான் சேர்ந்து வரும். சூரியன் வந்து இந்த எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் இந்த மகரத்துலலாம் வந்து ஏகதேசம் வந்து மேசத்தில் வந்து சூரியன் கூட சேர்ந்துருக்கும். ஒன்றும் விலை இருக்காது. இருந்தாலும் வந்து முக்கூட்டுக்கிறோம், நம்ம அப்படி எடுத்துக்கலாம். சுக்கிரனும் புதனும் சூரியனும் முக்கூட்டுக்கிறங்களா, அது அந்த 3 கட்டத்துக்குள்ளே எங்கிட்டாவது ஒன்றில் தான் இருக்கும். இங்கிட்ட ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீட்டிலேருந்து சுக்கிரன் ஆட்சி ஆகிறதா ரொம்ப நல்லா நடக்கும். அதாவது கெடுதலால் பலன் நடக்கும்போது கொஞ்சம் நன்மை நடக்கும், நல்ல பலன் நடக்கும்போது நல்லதே நடக்கும். இவர் கெட்டவர் கூட சேர்ந்துருந்தால் கொஞ்சம் கெடுக்க செய்வார், இப்படி தான் எடுத்துக்கணும். அடுத்து செவ்வாயில் கேது, அது கொஞ்சம் தாமதமாகும். எந்த காரியங்களாக இருந்தாலும் அது ஒரு 4 மாதம் தானே. எந்த ஒரு காரியங்கள் ஏதாவது இப்போ வர்றாங்க செவ்வாய் தசை கேது பத்தியில் வர்றாங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 மாதம் கழித்து தொடங்குங்க, அவ்வளோதான். பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், இல்லாட்டி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் செவ்வாயோட நிலைமையை பார்த்துடலாம். அந்த செவ்வாய் தசாநாதனும் புத்திநாதனும் எங்கு இருக்கிறார்கள், அவருடைய நிலப்பாடுகள் என்ன, அதை பார்த்து பலன் உரைக்கலாம், சொல்லலாம். எடுத்த உடனே இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, ஐயா செவ்வாய் தசை கேது புத்தி நடக்குது, இப்போ பலனை சொல்லி அப்படின்னாக்கும் கேது கட்டவர் ஞானக்காரகன், செவ்வாயும் பாவர், போ உனக்கு நல்லதே நடக்காதுன்னு அப்படி சொல்லிட முடியாது. அது ஜோதிடம் கிடையாது. கேதுவோட நிலப்பாடுன்னா செவ்வாயோட நிலப்பாடுன்னா அவ்வளோதான். எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் செவ்வாயில் சுக்கிரன் வர்றார், ஒரு சுபர் சுக்கிரன் வந்து சுபர் தான். இப்போ இந்த லக்கணத்துக்கு மனைவி நாள் லாவாக வரும். இப்போ நம்ம விருச்சியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பரவாயில்ல, ஒரு சுமாராக வரும். நல்ல நிலைமையில் இருந்தால் நல்லது வரும், கெட்ட நிலைமையில் இருந்தால் மனைவிக்கு ஒரு செலவு பண்ணுவார், அவ்வளோதான். இதுதான் ஜோதிடம். இல்லை வண்டியில் போய் மனைவி வண்டி இந்த ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அழகு சார்ந்த பொருள், நல்ல நிலைமை இருந்தால் வாங்குவார், அவங்க நல்ல லாபம் வரும். கெட்ட நிலைமையில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவார். இப்போ வண்டியை ஓட்டிகிட்டு போவார், எவனாலும் இடிப்பேன், அதுக்கு தண்டம் கட்டுவார். இல்லை ஒரு வாரில் எங்கிட்டாவது போன பேசிக்கிட்டு போவார், போன ஒரு லக்கம் உழுகும், வண்டி ஒரு லக்கம் இடிக்கும், ரெண்டுக்கும் தண்டத்தை கட்டுவார். இல்லை தண்டம் பெரிய செலவாகும். யார் கொடுக்கறது? செவ்வாயில் சுக்கிரன். அது கெட்டு போயிருந்தால். நல்லதாக இருந்தால் மொபைல் ஃபோன் வாங்குவார், டிவி வாங்குவார், அந்த அழகு சார்ந்த மிக்சி எதுவானாலும் வாங்குவார். மனைவி சம்பாரித்து கொடுக்கும், இல்லாட்டி சிறுவாறு பண்ணி கொடுக்கும். இப்படி எடுத்துக்கலாம். நல்லதாக இருந்தால் ஒரே மாதிரி பண்ண சொல்லிட்டு போயிட முடியாது. ஜோதிடம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அப்படி எடுத்துடலாம். செவ்வாய் சூரியன், பொதுவாக சூரியனுங்கிறது வந்து இயற்கை சுபர் தான், அது பாவர், இயற்கை பாவர். செவ்வாயும் பாவர் தான். இதுக்கு நல்ல வளம் நடக்குமா நடக்காது அப்படின்னாக்கும் இருக்கிற தன்மை தான். இப்போ மேசத்தை பற்றி, மேசத்தில் இருக்கிறது விருச்சிகத்துக்கு தான் பேசுகிறது, இதுக்கு வீடியோ ஆகுது. அந்த நிலைமையிலே போட்டோம்னா சுபரோடு சேர்ந்து அரசாங்க வேலை கிடைக்கும். அடித்து சொல்லுங்கள், வயசையும் பார்த்துடணும். உடனே ஒரு 70 வயசு ஆள் வந்து ஜாதகம் பார்க்குறாரு, செவ்வாயும் அங்கே இருக்கிறாரு, சூரியனும் உச்சம் இருக்கிறார், நீ தானே சொன்ன எங்கள் தாத்தனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்டக்கூடாது. வயசு என்ன, அவர் அந்த நிலைமை, அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார், வேலையை தேடிக்கிட்டு இருக்காரா, இந்த தசாபுத்தி வருதா, குருவால் பார்க்குறாரா, சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி போடு, செவ்வாய் தசை வேலையை கிடைக்கும், போட்டு வா, அவ்வளோதான். இதுதான் ஜோதிடம். கெட்டு போயிடுச்சு, பணத்தை கட்டாத, வேலை நேர பணத்தை கட்டிவிட்டு சொத்து இழக்க வேண்டி வரும், பிடிச்சிக்க வேலையை பிடிச்சி, அவ்வளோதான். செவ்வாய் தசை சூரியன் சனியிலும் சேர்ந்தால் சேர்க்கை பார்வை எந்த நிலைமையில் இருக்காங்க எடுத்துருவோம். செவ்வாய் தசை சந்திரன் புத்தி, சந்திரன் மனாக்காரகன், அப்புறம் காலப்புருஷ, அது பேசலாம் நிறையா, நமக்கு டைம் பத்தாது. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு வீடியோ போடணும். அப்படிங்கும்போது அதை நான் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த இதை பற்றி பேசணும்னா ஒரு இதை பற்றி பேசணும் ஒரு 2 மணி நேரம் வேணும் குறைஞ்சது. நல்ல விரிவாக கேட்கலாம். அது கொஞ்சம் காலங்களாகட்டும், போடெல்லாம் போட்டு விளக்கமாக இருந்து அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். போடலில் போட்டு இந்தந்த கிரகம் இப்படி இருந்தால் ஒரு பாடமாக எடுப்போம். அதாவது ஜோதிடர்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு, ஜோதிடம் பழகணும், நாங்கள் கற்றுக்கணுங்கிறது ஒரு ஆர்வம் உள்ளவர்களுக்கு நம்ம
சொல்லித் தரலாம். அது கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ பொதுவாக இப்படி ஒரு வீடியோ போடுவோம், அப்புறம் ஒரு போர்டெல்லாம் வச்சு அதுக்குள்ளே ரெடி பண்ணி ஜூம் மீட்டிங் மாதிரி போட்டு கேள்விக்கெல்லாம் பதில் தந்து அது ஃப்ரீயாகவே பண்ணலாம். அது அப்புறமா பேசலாம் அதை பற்றி. சரிங்களா? போதும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அதுக்கு பதில் தர்றேன். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.